வீடியோ விவகாரத்தில் கைதான பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஜூன் 6ஆம் தேதி வரை போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த ஆபாச வீடியோ விவகாரத்தில் நேற்று இரவு பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு திரும்பிய போது கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இன்று காலை அவருக்கு முறைப்படி மருத்துவ பரிசோதனை நடத்தி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்திய பின்பு 15 நாட்கள் போலீஸ் வசம் வைத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது சிறப்பு புலனாய்வு அமைப்பு குழுவினரால். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் 7 நாட்களுக்கு மட்டும், அதாவது இன்று தொடங்கி ஜூன் 6ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் SIT வசம் வைத்து விசாரிக்கலாம் என அனுமதி அளித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவரை ஆசன், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவை ஆசன் அழைத்து செல்ல SIT முடிவு செய்திருக்கிறது. அங்கு ஏற்கனவே முதல் புகார் பதிவானது அந்த உலகநரசிபுரா காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கி அதன் பிறகு 6 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்தி அவர்கள் கூறியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று பிரஜ்வல் ரேவண்ணாவை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் SIT. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக கர்நாடகாவில் மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்து வந்த விவகாரத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அந்த ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கியிருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவும் கைதாகி அவரும் போலீஸ் வசம் விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறார். இனி பல்வேறு முக்கிய விஷயங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.